உலகமே இன்று கொண்டாடி மகிழ்கின்ற உழைப்பாளர் தினத்தினை மே 1 இன்று கடலூர் துறைமுகம் தெற்கு நூலகத்தில் முன்னாள் நூலக சந்திரசேகருடைய முன்னிலையில் தமிழ்நாடு வியாபார சங்க பேருடைய மாநில துணைத் தலைவர் முத்துக்குமராயனுடைய தலைமையிலே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு நூலக அம்மா சுமதி அம்மா அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார்கள். அவருக்கு இனிய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்கு அருமை நண்பர் காதலி சமூக ஆர்வலர் ஐயா தமிழ்மணி, தமிழ்நாடு சட்டூர் சங்கத்துடைய மாநில துணைத் தலைவர், அருமை நண்பர் தமிழ்நாடு துப்புரவு மேம்பாட்டு சங்கத்துடைய மாநில தலைவர் முகமது சாதிக் ஐயா, முன்னாள் நூலக சந்திரசேகரன், சமூக ஆர்வலர், வணிக சங்க தொடர்பாளர் செல்வம் மற்றும் நிகழ்ச்சியை பார்த்துக் கொள்கின்ற வணிக பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த உலகமே கொண்டாடுகின்ற இந்த மே 1 தினத்தினை இந்த நூலகத்திலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நூலகத்திலே என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால், அடிக்கடி நல்லவர்களை பாராட்டி வாழ்த்தி விருதளித்து மகிழ்கின்றோம். நூலக வளர்ச்சிக்கு எல்லோரையும் பங்கேற்க சொல்கின்றோம். அந்த வகையிலே இந்த நல்ல நாளிலே இந்த மே 1 உழைப்பாளர் தினத்திலே, இந்த உழைப்பாளர் தினம் என்று சொல்கின்ற போது அருமையாக ஐயா சிறப்பாக பேசினார்கள். இன்றைய உலகத்திலேயே சரி, இன்றைய இந்தியாவை கட்டமைத்தவர்கள் உழைப்பாளிகள். அவர்கள் சென்று இன்று பர்மாவாக இருக்கட்டும், சிங்கப்பூர், மலேசியா எல்லாம் இங்குள்ள தமிழர்கள் சென்று தன்னுடைய உழைப்பால் அந்த மாபெரும் நகரத்தை நிர்ணயித்தார்கள். இன்னொரு சிறப்பு, இன்று உலக வல்லரசாகிய அமெரிக்காவில் கூட இன்று அவர்கள் ஆளலாம். ஆனால் இங்கு இருக்கின்ற தமிழர்கள் அங்கே சென்று, இவருடைய இந்தியர்கள் அங்கே அமெரிக்காவில் சென்று அவருடைய அறிவின் மூலமாக தொழில்நுட்பத்தில் ஒரு பெரிய புரட்சியை நடத்தி அமெரிக்காவை மறுவடை செய்து முடியும் சொன்னால், ஒன்று அறிவின் உழைப்பு, இன்று உடல் உழைப்பு. ஆக தமிழர்கள் குறிப்பாக அவருடைய உடல் உழைப்பும் அவருடைய அறிவாற்றலும் இந்த உலகமே வியக்கக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றது. எங்கேயோ ஒரு மூலையிலே ஒரு தொழிலை உழைத்துக் கொண்டே இருப்பார். மன்னர்கள் காலத்திலே கட்டப்பட்ட ஆலயங்கள் சான்று, அவருடைய உழைப்புக்கு சான்று. தஞ்சை பெரிய கோயிலை நீங்க எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க, எப்படா இத்தனை கண்ணை எப்படா வந்து இந்த கோயிலை கட்டினான்னு. தன்னுடைய மூளை, அவருடைய உழைப்பு. ஆக உழைப்பாளிகளை இந்த நாடு மதிக்கின்றது, உழைப்பாளிகளை போற்றுகின்றது, உழைப்பாளிகளை வணங்குகின்றது. அந்த வகையிலே இந்த உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு என்னுடைய அருமை நண்பர் முகமது சாதிக் அவர்கள் கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் நகராட்சியிலே பணிபுரிந்திருக்கின்றார்கள். உழைப்பால் உயர்ந்த உத்தமம். 1990ஆம் ஆண்டு சாதாரண அடிப்படை தொழிலாளியாக சென்னை ஆவடியில் தன்னை அந்த நகராட்சி பணியில் இணைத்துக் கொண்டார். ஒரு லாரி கிளீனராக உள்ளே சேர்ந்து லாரி ஓட்டுவாக இருந்து அப்படி இருக்கின்ற போது அந்த குப்பை வாருகின்ற தொழிலாளர்களை பார்த்துவிட்டு அவர்களுக்கு துணை செய்யும் என்று சொல்லி இவர் அந்த குப்பைகளை கையால் அறிவித்தார். இதை பார்த்துக் கொண்டிருந்த அந்த கம்சரை பார்த்துட்டு, பரவாயில்ல இந்த தம்பி இவருடைய பணி கிளீனர் இல்லைன்னா டிரைவர், ஆனா இவர் உட்கார்ந்து கீழே சாலத்துல இருக்கிறாரு, குப்பைகள் அல்றாரும் போது இவருடைய உண்மையான உழைப்பை பாராட்டி இவருக்கு பதவி உயர்வு வழங்குகிறார். நகராட்சியில பதவி உயர்வு. அப்புறம் அடிப்படை படிப்படியாக பதவி உயர்வு பெற்று இன்று கடலூர் மாநகராட்சியுடைய துப்புரவு பணி மேற்பாளராக இருக்கிறார். அதைவிட சிறப்பு இவருடைய கடினமான உழைப்பு, இவருடைய உண்மையான ஆர்வம், மக்களுக்கு தொண்டு செய்கின்ற எண்ணம். புதுக்கோட்டையில் இவரை தமிழ்நாடு துப்புரவு பணி மேம்பாட்டு சங்கத்தினுடைய மாநில தலைவராக வைத்திருக்கிறார். இதுதான் சிறப்பு. இந்த உழைப்பாளர் தினத்துல ஒரு மனிதன் உழைத்தால் படிப்படியாக எப்படி முன்னேற முடியும், ஒரு மாநில தலைவராக எப்படி உயர முடியும் என்பதற்கு சான்று என்னுடைய அருமை நண்பர் முகமது சாதிக் அவர்கள். அவரை பாராட்டுவதிலே உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்றைய பல நாட்களாக ஆண்டுகளாக கூர்ந்து பார்த்திருக்கிறேன். 6 மணி ஆச்சு தொழிலாளர் நிற்பாரு. அவங்க சேர்ந்து அவங்க தேடி வாங்கி கொடுத்தவங்க, தட்டி கொடுத்தவங்க, வேலை வாங்கி ஒரு 4 நாள் மணி பாக்குறேன். இது ஒரு பெரிய சிறப்பு. இந்த மாநகருக்கு நகர்நல அதிகாரியாக அம்மா பரிதாபாணி என்கிற டாக்டர் வந்திருக்காங்க. அம்மா அருமையான குணம். அம்மா காலையில 5:30 மணி 6 மணிக்கு அப்படியே வருவாங்க. அவங்க வர்றதுனால இவரு பயன்போர் முன்னாடி போவார் வண்டி. அந்த பகுதியில் கூட துப்புரவு நல்லா செய்யறாங்க.
எப்படா பொழுது விடியும் நினைச்சு பொழுது விடிந்தவுடனே பணி செய்கின்ற முதலா சூரியன் எட்டி பார்த்தது முன்பாக முகமது சாதிக் நிற்பார். இந்த பணி செய்ய அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை எங்களுடைய தமிழ்நாடு வியாபார சங்க பேரவையின் சார்பாக பாராட்டுவது மூலமாக எங்களுடைய தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை மகிழ்ச்சி அடைகிறது. தமிழ்நாடு வியாபார சங்க பேரவையின் சார்பாக எஸ் முகமது சாதிக் அவர்களின் கடலூர் மாநகராட்சி துப்புரப்பணி வேட்பாளராக இங்கே பணியாற்றுகின்றார். அவருடைய மாநகர சிறந்த தூய்மை பணிக்காக இந்த ஐயா முகமது சாதிக் அவர்களுடைய மாநகர சிறந்த தூய்மை பணிக்காக டாக்டர் அப்துல் கலாம் என்ற விருதினை தருவதிலே எங்களுடைய தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை மகிழ்ச்சி அடைகிறது. அவருக்கு எங்களுடைய தமிழ்நாடு வியாபார சங்க பேரவையின் சார்பாக இந்த அருமை நண்பருக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டுவதிலே எங்களுடைய தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை மகிழ்ச்சி அடைகின்றது. இன்னும் நீங்கள் நிறைய பதிவு பெற வேண்டும். உங்களுடைய பணிகளை, உங்களுடைய தொண்டுகளை எந்த காலத்திலும் இந்த கடலூர் மாநகர் மறக்காது. ஏனென்றால் சூரியன் விழித்ததற்கு முன்பாக மாநாடு சிறப்பாக செய்த நண்பருக்கு வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். சரிப்பா.